புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே மாவையல் காட்டு ஐயனார் கோவிலின் ஆடி தேரோட்ட விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமியை வழிபட்டனர். கீழத்தானியத்தில் அமைந்துள்ள மாவையல் காட்டு ஐயனார் கோவிலில் ஆடி தேரோட்ட விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. சிறப்பு அலங்காரத்தில் சுவாமி தேரில் எழுந்தருள பக்தர்கள் மேளதாளம் முழங்க தேரை வடம் பிடித்து இழுத்தனர். இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் போகலூர் அருகே அழகு முத்துமாரியம்மன் கோவிலின் ஆடி பொங்கல் விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு நேர்த்திக்கடன் செலுத்தினர். ராமநாதபுரம் அரசநகரி கிராமத்தில் அழகு முத்துமாரியம்மன் ஆடி பொங்கல் விழாவில் பக்தர்கள் கலந்து கொண்டு அக்னி சட்டி பால்குடம் எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். அம்மனுக்கு அபிஷேகம், சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இவ்விழாவில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் உள்ள கைலாசநாதர் கோவிலில் 63 பெருவிழா பக்தி பரவசத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. கைலாசநாதர் சிவனடியார் திருக்கூட்டம் அறக்கட்டளை சார்பில் நடைபெற்ற விழாவில் சைவ சமயத்தின் 63 நாயன்மார்களுக்கு சிறப்பு அபிஷேகம், தீபாராதனை மற்றும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இதில் ஏராளமான சிவபக்தர்கள் கலந்து கொண்டு நாயன்மார்களை வழிபட்டு அருளாசி பெற்றனர். பின்னர் அலங்கரிக்கப்பட்ட திருத்தேர் வாகனத்தில் சுவாமி, அம்மன் திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே நாகமுத்து மாரியம்மன் கோவிலின் சந்தன காப்பு விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். இழுப்பத்தோப்பு பகுதியில் அமைந்துள்ள நாகமுத்து மாரியம்மன் கோயிலில் கூழ்வார்த்தல் திருவிழாவை ஒட்டி சந்தனக்காப்பு விழா கோலாகலமாக நடைபெற்றது. சிறப்பு அலங்காரத்தில் அம்மன் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தொடர்ந்து அம்மனுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் ஒலக்கூர் கிராமத்தில் உள்ள முத்தாலம்மன் கோவில் தேர் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவின் 6ஆம் நாள் நிகழ்ச்சியாக மூலவர் முத்தாலம்மன் விபூதி காப்புடன் சரஸ்வதி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தொடர்ந்து வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் அம்மன் 4 மாட வீதிகள் வழியாக வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருளாசி வழங்கினார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.